நெல்லை மாவட்டம் களக்காட்டில் நாங்குநேரியான் கால்வாய் குறுக்கே 6.12 கோடி மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலத்தின் கட்டுமான பணிகளை ரூபி மனோகரன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். களக்காட்டில் இருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் நாங்குநேரியான் கால்வாய் குறுக்கே பழமை வாய்ந்த பாலம் உள்ளது. மழைக்காலங்களில் இந்த பாலம் தண்ணீரில் மூழ்கி விடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் வெள்ளத்தில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழக்கும் சூழலும் நிலவி வருகிறது. எனவே அங்கு உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து நாங்குநேரியான் கால்வாய் குறுக்கே நபார்டு திட்டத்தின் கீழ் புதிய உயர்மட்ட பாலம் கட்ட 6.12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏவும் மாநில காங்கிரஸ் பொருளாளருமான ரூபி மனோகரன் அடிக்கல் நாட்டி புதிய உயர்மட்ட பாலத்தின் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் திமுக, காங்கிரஸ் நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், கிராம மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். களக்காட்டில் இந்த பணி, அதாவது இந்த பாலம் என்றது மிக மிக முக்கியமான பாலம். இதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து பண்ணணும் அப்படின்றதுல இவங்க எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. எந்த ஒரு திட்டமும் சட்டமன்ற உறுப்பினர் நான் என்னுடைய கடமையை நான் செஞ்சேன். பல திட்டங்களை நம்ம நாங்குநேரி தொகுதிக்கு நம்முடைய முதல்வர் இந்த ஆட்சியில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம நாங்குநேரியில் அந்த தொழில் பூங்கா ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்து அதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோல் அந்த வெள்ளநீர் கால்வாய் இப்போ தண்ணி அதில் ஓடிட்டு இருக்கு நம்ம பார்த்தோம். பல பாலங்கள், சாலைகள், விரிவாக்கங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது, முடிய போகுது. நான் நம்முடைய நாங்குநேரி தொகுதிக்கு நல்லது செஞ்சுருக்கோன்ற ஒரு நிறைவோடு இருக்கேன்.